இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எளிமையான ஒரு தொழில்நுட்பம். இப்போ நமக்கு வெயிலில் போயிட்டு வந்து நம்ம உடம்புக்கு என்ன வருது? வெயிலுக்கு போயிட்டு வரீங்க, வந்தான வீட்டில் வந்து என்ன சாப்பிட்றோம்? தண்ணி சாப்பிட்றோம், இல்லை கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோம், இல்லை சர்பத் சாப்பிட்றோம். எதுக்காக சாப்பிட்றோமா? ஆரோக்கியமாக இருக்கு. நீர் சத்து வந்து வெளியே போயிட்டு வந்தோம்னா வெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா வீட்டில் தண்ணி. அதே போல் மரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரங்களில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்கும். அதிக வெப்பநிலை இந்த கடந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்குது, பருவநிலை மாற்றம். அப்போ நம்ம மரத்தில் இருக்க சத்துக்கள்லாம் வெளியே போயிடும், மேலே ஆவியாக போயிடும். அப்போ சத்துக்கு வந்து ஈடு கொடுக்கறதுக்கு நம்ம சில நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து வேறு மூலமாக கொடுக்க போகிறோம். ஏன் கொடுக்குறோம்னா இந்த சில சத்துக்கள் எல்லாமே நீங்கள் மேலே போடுவீங்க. இப்போ நம்ம எமர்ஜென்சியாக நமக்கு சத்து கொடுக்கணும்னா ஆஸ்பத்திரி என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்பு குளுக்கோஸ் ஏற்றுவாங்கள்ல, அதே போல் நம்ம வேறு மூலம் ஏற்றும் போது எல்லா பாகங்களுக்கும் உடனே ஒரு 3 நாளில் போய் சேர்ந்துடும். அதுக்காகத்தான் இந்த இளம் வேரில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக காந்தி கிராமத்தில் வந்து வேளாண்மை படிக்கிறாங்க, விவசாயத்தை படிக்கிறாங்க. அந்த மானியர்கள் வந்து கிராமத்தங்கள் திட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் சில விஷயங்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் நம்ம ஊருக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த இதை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. இது என்னப்பா பண்ண போகிறீங்க, இதனால் என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு என்ன மாதிரியான மரத்தில் பாதிப்புகள் இருக்குது, அதை இந்த மருந்து கட்டுறதுல என்ன மாதிரியான நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து ரூட் ஃபீடிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது என்னன்னா வேர் மூலயமா நம்ம வந்து அதோட சத்துக்கள், அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம். இதனால தென்னையில் வர்ற நோய் எல்லாமே வந்து கட்டுப்படுத்துது. இப்போ இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பறிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், காய் கொடுக்குறது அது எல்லாமே அதிகமாக இருக்கும். இது நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிர் வேர், அதாவது உயிருள்ள வேர், அதாவது எலோ வேர்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதில் என்ன பண்ணணும்னா இந்த டானிக்கு, அதாவது தென்னை டானிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த தென்னை டானிக்கை நம்ம கொடுக்குறப்ப இப்போ நார்மலாக செடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா செடிக்கு நம்ம சும்மா மருந்து அடிப்போம், அப்போ அது டைரெக்டாக அந்த செடிக்கு போய் சேர்ந்துருக்கோம். மரம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி இது வேர் மூலியமாக கொடுக்குறப்ப அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து டைரெக்டாக அந்த மரத்துக்கு வந்து போய் சேர்ந்துடும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர் எடுத்துட்டு இது வந்து ஒரு மரத்துக்கு இது வந்து இப்போ வந்து எலோ வேரில் கொடுக்குறப்ப இது வந்து ரொம்ப எலோ வேராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய வேராகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு வேர் கொடுக்குறப்ப தான் அது வந்து அதுக்கு அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அந்த வேரை எடுத்து ஒரு மரத்துக்கு 200 ml அந்த மாதிரி நம்ம வந்து மரத்துக்கு வந்து கொடுக்கணும். அது எப்படி அதாவது இந்த இதில் வந்துன்னா காய் வந்து நல்லா பருமனாக வரணும். மரத்துக்கு வந்து நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா நோயை கட்டுப்படுத்தும். அந்த குறும்பை உதிர்வதுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன காய் வந்து பூ வந்துங்களா, அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த இது நம்ம எல்லாம் பண்ணுறோம். அது கலந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை டானிக்கை வந்து இந்த இதில் கலந்துருவாங்க, முக்காத கலந்துருப்பான். தென்னை டானிக்கை வந்து நம்ம தண்ணியில் கலக்கிற அளவு தானே தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். 4 லிட்டர் தண்ணி முக்காத கலந்துரியா அவருக்கு போதும்ப்பா. அந்த குச்சி எடுத்து குச்சி அதில் வேணாம். பால்ச்சின் போடுறது அதில் வந்து இப்போ இதில் வந்து நம்ம டானிக்கை வந்து கலந்துட்டோம், அந்த தென்னை டானிக்கை. இதை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நம்ம ஊற்றிக்கணும். போதும்ப்பா. ஒரு 200 மில்லிங்க, ஒரு மரத்துக்கு ஒரு 200 மில்லி ஊற்றி ரப்பர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த வேரை இந்த கவருக்குள்ளே போகிற மாதிரி விடணும். நூல் இருந்தால் கட்டுறது ஈஸியாக இருக்கும். நூல் எடுத்து வரட்டுங்களா? வேறு மூலியமாக போகிறது. இப்போ நம்ம கட்டி விட்டாங்க. இப்போ என்னென்னா இது அப்படி லைட்டாக கொஞ்சம் சைடில் மூட்டை
சைஸ் மட்டும். ஸோ இதுதாங்க ஒரு எளிமையான ஒரு முறைங்கிறது. நம்ம மரத்தை காப்பாற்றணும், அதிகமான வெயிலில் வந்து தென்னை மரத்தை காப்பாற்றணுங்கிறது ஒரு எளிமையான தொழில்நுட்ப செய்தி. இதுக்காக வந்து நம்ம வந்து போய் நீங்கள் ஒரு மரத்துக்கு உரமோ ஈரியாவோ வாட்டு செலவு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே செஞ்சுட்டோம்னா செலவு குறைஞ்சாலும் தென்னை மரத்தை காப்பாற்றிடலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, தென்னை மரத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன பார்த்து சொல்லுவாங்க தெரியல. அது மாதிரி தான் இந்த தென்னை மரத்தை நம்ம நல்லா பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் சில வழிமுறைகள் வேளாண்மை துறை மூலமாகவும் வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாகவும் நம்ம விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, இது நல்லா பார்த்துக்கங்க. வேறு எதுவும் சந்தேகம்னாலும் கேளுங்க, பிள்ளைகள் வந்து இங்கே தான் இருந்து நம்ம சொல்லி கொடுப்பாங்க. வேறு என்ன பயிர்னாலும் அந்த பயிரில் பூச்சி நோய் வருது, அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் தோட்டம் போட்டிருக்காங்க, அவங்க தொடர்பு பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் நம்ம தங்குவாங்க, தங்கி நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா, நன்றி.